வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிரைம் டெஸ்ட் சீரிஸ் உளவியல் டெஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 23வது டெஸ்ட். கிரைம் சொல்லிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல டெய்லி உங்களுக்கு 10 கொஸ்டின், முன்னாடி 20 கொஸ்டின் வந்திருந்தது. இப்போ 10 கொஸ்டினா நம்மளுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம். பிடிஎஃப் டெலகிராம்ல இருக்கும். டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணி அதை டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கோங்க. அதோட சொல்யூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்க போறது கிரைம் டெஸ்ட் சீரிஸோட 23வது டெஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் அட்டவணையில் கேள்விக்குறியை தேர்வு செய்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 25க்கும் 7க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 18. 25ல இருந்து 7 கழிச்சா 18. இந்த 18 × 5 தான் 90. 18 × 5 90. சேம் அதே மாதிரி இங்க பாருங்க, 30க்கும் 10க்குமான வித்தியாசம் எவ்வளவுனா 20. 20 × 6 120. சேம் அதே மாதிரி இங்க இருக்கிற ரெண்டு நம்பருக்குமான வித்தியாசத்தை 4ஆல பெருக்கினா 80 வரும். எந்த நம்பர் 4ஆல பெருக்கினா 80 வரும்? 20 4ஆல பெருக்கினா 80 வரும். அப்ப இங்க 26 இருந்துச்சுன்னா 26 - 6 20ன்னு வந்துருக்கும். 20 × 4 80ன்னு வந்துருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 26. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 26. ஓகேவா? சரி, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் ஒரு ரேங்கிங் கொடுத்துறாங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்றது. ஓகேவா? ABCDE 5 நபர்கள் ஒரு ஏணியில் ஒருவர் மேல் ஒருவராக அமர்ந்திருந்தனர். அடுத்து இதே வரிசையில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பி என்பவர் ஏ என்பவருக்கு மேலே அமர்ந்திருக்கிறார். பி என்பவர் ஏ என்பவருக்கு மேலே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஏக்கு மேலே பி. ஓகேவா? பி என்பவர் ஏ என்பவருக்கு மேலே அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு இடையில் ஒருவர் அமர்ந்துள்ளார். அப்ப ஏக்கும் பிக்கும் நடுவுல ஒருத்தர் இருக்கான். அப்ப மொத்தம் 3 பேர் ஆயிடுச்சு இதுலயே. ஓகேவா? அடுத்து ஏ மற்றும் சிக்கு இடையே 2 நபர்கள் அமர்ந்துள்ளனர். ஏவுக்கும் சிக்கும் நடுவுல 2 பேருக்கு சொல்றாங்களா? இங்க ஏ மேல ஒருத்தர் இருக்கான், பி. இப்ப ஏக்கும் சிக்கும் இடையே 2 நபர்னு சொன்னா ஒன்னு சியை கீழே வச்சுப்பாரு. சியை கீழே, நடுவுல 2 பேரை விட்டுட்டு சியை இங்க விட்டு பாரு. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 பேர் போறாங்க. ஆனா நம்மகிட்ட 5 பேர் தான் இருக்கும். அப்ப சியை கீழே கொண்டு வர முடியாது. இப்ப சியை மேல கொண்டு போ. 1 2 நடுவுல இன்னொருத்தனை போட்டோம்னா சி மேல இருப்பான். ஓகேவா? இப்ப ஏக்கும் சிக்கும் நடுவுல எத்தனை பேர் சொல்றாங்க? ஏக்கும் சிக்கும் இடையே 2 நபர்கள் சொல்லியிருக்காங்களா? சாரி, இந்த இடத்துல ஒண்ணுமே தேவையில்ல, டைரக்டா இங்க சி போடுவோம். ஓகேவா? ஏக்கும் சிக்கும் நடுவுல இந்த டேஷும் ஒரு பியும் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? சரி, இதுதான் நமக்கு செட் ஆகுது. இது செட் ஆகல. அடுத்து சி என்பவர் மேலே உட்காரவில்லை. அதாவது முதல்ல மேல உட்காரல அப்படின்னு சொல்றோம். அப்ப சிக்கு மேல ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்ப கரெக்டா பாரு, 1 2 3 4 5 பேர் இருந்துட்டாங்க. அவன் கேள்வி கேட்கிறான், நடுவில் அமர்ந்து இருப்பவர் யார்? நம்மளுக்கு இன்னும் முதல்ல இருக்கிறவன் தெரியல, இந்த 4ஆவதா இருக்கிறவன் யாருன்னு தெரியல. அது சொல்லவே இல்லை. ஆனா நடுவில் இருக்கிறவன் யாருன்னு சொல்லிட்டான். ஆனா அந்த நடுவில் இருக்கிறவன்னு சொல்லலாம். இவன் 1வது, இவன் 2வது, இவன் 3, இது 4 இது 5. நடுவில் இருக்கிறவன் யாரு? பின்றத ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளவுதான். நம்ம ஃபுல்லா டேட்டா கம்ப்ளீட் ஆகல அப்படின்னாலும் இவங்க கொடுத்துருக்கிறத வச்சு டேட்டா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி. ஆன்சர் பி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. இது 2வது கேள்வி. அடுத்து 3வது கேள்வி. ஒரு சுருக்குகள் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 561ஐயும் 31ஐயும் கீழே மைனஸ் பண்ணி போடுறாங்க. இந்த 2ஐயும் மைனஸ் பண்ணா கீழே, நீங்க கீழே மைனஸ் பண்ணி போட்டிருந்தா ஆன்சர் என்னன்னா பிளஸ் பண்ணா ஆன்சர். இது 2ஐயும் பிளஸ் பண்ணா 561ஐயும் 31ஐயும் பிளஸ் பண்ணா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான் ஆன்சர். இவன் மைனஸ் பண்ணா கீழே இருக்கிற மைனஸ் பண்ணி கீழே இருந்துச்சுன்னா நீ பிளஸ் பண்ணு. ஒருவேளை பிளஸ் பண்ணி கீழே இருந்துச்சு அப்படின்னா நீ மைனஸ் பண்ணு. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இது 2ஐயும் மைனஸ் பண்ணா ஆன்சர் சொல்லியிருக்கான். இவன் மைனஸ் பண்ணி கீழே போட்டிருக்கான். நீ என்ன பண்ணா போதும்? பிளஸ் பண்ணா போதும். 561 பிளஸ் 31 பிளஸ் பண்ணா 592. அப்ப ஆன்சர் டி ஆப்ஷன். அவ்வளவுதான். ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்டுட்டு போறான். நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது 3வது கேள்வி. அடுத்து 4வது கேள்வி. 4வது கேள்வி ஒரு இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளுக்கு பிசில அடிக்கடி இப்ப நம்மளுக்கு கேட்கறது எக்ஸாம்ல நம்ம கேட்டுட்டு இருக்கிற கேள்வி. ஓகேவா? சரி, இதை வந்து நம்ம ரேங்கிங் மாதிரி எழுதினாதான் நம்ம போட முடியும். பாத்துக்கோ. பியும் இயும் நாடகத்துறையிலும் கணினி துறையிலும் பயிற்சி பெற்றவர்கள். நம்ம ஃபர்ஸ்ட் இதை என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ABCDE மாதிரி ஒரு 5 எழுதிக்கலாம். ஓகேவா? A B C D E 5 தடவை எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? பியும் இயும் நாடகத்துறை கணினித்துறை. பி வந்து நாடகம், இன்னொன்னு கணினித்துறை அப்படின்னு சொல்றான். ஓகேவா? கணினி. அடுத்து பியும் என்னன்னு சொல்லிருக்கான்? ஈயும் சொல்லிருக்கானா? ஈக்கும் அதே மாதிரி எழுதிக்கோ. நாடகம் பிளஸ் கணினி. வேற என்ன எழுதிருக்கான்? ஏயும் பியும் கணினி மற்றும் இயற்பியல். ஏ வந்து கணினி மற்றும் இயற்பியல் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? பியும் சொல்லியிருக்கானா? ஆல்ரெடி கணினி இருக்கா, நீ இயற்பியல் மட்டும் எழுதுனா போதும். அடுத்து ADC இயற்பியல் வரலாறு.
ஆல்ரெடி ஏ வந்து இயற்பியல் இருக்கு, வரலாறு மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? ஏடிசி இயற்பியல் வரலாறு. அடுத்து டி எழுதணுமா? இயற்பியல் வரலாறு. சியும் அதே மாதிரி சொல்லிருக்கீங்களா? இயற்பியல் வரலாறு. ஏடிசி இயற்பியல் வரலாறு. அடுத்து சியும் ஈயும் ஏவும் இயற்பியலிலும் கணிதத்திலும் தேர்ச்சி பெற்றவர்கள். இயற்பியல் சி ஆல்ரெடி போட்டாச்சு, ஏவும் ஆல்ரெடி இயற்பியல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா கணிதம் மட்டும் போட்டா போதும். ஓகேவா? அப்ப ஏ கணிதம், சில என்ன செஞ்சுக்கலாம்? கணிதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து டியும் ஈயும் வரலாற்றும் நாடகத்திலும் பயிற்சி பெற்றவர்கள். டிஇ. ஓகேவா? இ வந்து நாடகம் ஆல்ரெடி எழுதியாச்சு, வரலாறு மட்டும் ஆட் பண்ணா போதும். ஓகேவா? வரலாறுலயும் நாடகத்திலும் பயிற்சி பெற்றவர் சொல்றாங்க. இ எழுதியாச்சு, டிஏ சொல்றாங்க. வரலாறு ஆல்ரெடி இருக்கு, நாடகத்தை ஜாயின் பண்ணா போதும். அவ்வளவுதான். இப்ப எல்லா டாக்குமெண்ட் எழுதியாச்சு, அவன் கேட்கறத மட்டும் எழுதிக்கலாம். இயற்பியல் வரலாறு நாடகத்திலும் பயிற்சி பெற்றவர்கள் யார்? இயற்பியல் வரலாறு நாடகம் இங்க இருக்கு பாரு. இயற்பியல் வரலாறு நாடகத்துல பயிற்சி பெற்றவர்கள் யாருன்னா டி ஆப்ஷன். நீ எழுதி பார்த்துதான் தெரியும். இயற்பியல் வரலாறு இதுல நாடகம் இல்ல, இயற்பியல் நாடகம் இருக்கு, வரலாறு இல்ல. இயற்பியல் வரலாறு இருக்கு, நாடகம் இல்ல. கீழே நாடகம் கணினி வரலாறு இருக்கு, இல்ல. இயற்பியல் வரலாறு நாடகம் எங்க இருக்குன்னா ஆன்சர் டில இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, சேம் இதே இதை வச்சுதான் அடுத்த கேள்வி கேட்பாங்க. நீ பார்த்தோன்னே நீ ஆன்சர் பண்ணிக்காதுல. சரி, இந்த கேள்வி கணினி அல்லாத, கணினி இல்லாம இயற்பியல் வரலாறு கணிதம். நான் அது மேல போனனால நான் அதை வந்து சொல்யூஷன் திருப்பி இது பண்ண முடியல. ஓகேவா? நீ அதை வச்சு ஆன்சர் பண்ணிக்கோ. இது 5வது கேள்வியா இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த 6வது கேள்வி. ஒரு மேஜையை 1750 விற்பதை விட 1750 விற்பதை விட 1800 வித்தா எவ்வளவு எக்ஸ்ட்ரா விற்கிறான்? 50 ரூபா. விற்பதன் மூலம் 1750 விற்பதை விட 1800 விற்பதன் மூலம் 4% லாபம் அதிகமாக கிடைக்கிறது. அவனுக்கு எக்ஸ்ட்ரா விற்கிறதுல எவ்வளவு லாபம் கிடைக்குதுன்னா 4% லாபம் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்றான். அப்ப இந்த 1750க்கும் 1800 வித்தியாசம் எவ்வளவு? 50. இந்த 50 ரூபாய்னாலதான் 4% எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்குது. அதான் அடக்க விலை என்னன்னு கேட்கிறேன். அடக்க விலை என்ன? 100% என்ன அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சா போதும். அப்படியே பாக்ஸ் மெத்தடு 4% தான் அந்த 50. 100% என்ன அப்படியே அடிக்கலாமா? ஒரு நாள் 4, 25 நாள் 100. 25 × 50 ஆன்சரா இருக்கும். 25 × 50 என்னன்னா 5 25 எவ்வளோ? 125. ஒரு ஜீரோ அப்படியே ஆட் பண்ணா 1250. அவ்வளவுதான் ஆன்சர். 1250. புரியுதா? அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஃபர்ஸ்ட் 1750 விற்கிறதுக்கு பதிலா 1800 விற்கிறான். 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வித்தா 4% லாபம் போகுது. 50 தான் 4%. அப்ப அடக்க விலை என்னன்னு கேட்கிறான். 100% என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். பாக்ஸ்ல போட்டா ஆன்சர் ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து இந்த டயக்ராம கனசதுரமா மடிக்கும் போது எதிர்பக்கம் எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்கிறான். இந்த 4ம் இந்த 5ம் எதிர்பக்கம். 4,5ன்றது எதிர்பக்கம். ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷனை ஒமிட் பண்ண. 4,5 இருக்கு, இங்க 4 கூட 3 இருக்கு. இந்த பி ஆப்ஷன் வராது. 4 5 இருக்குது, இந்த 4 கூட 7 இருக்கு. அப்ப டி ஆப்ஷன் வராது. ஓகேவா? அடுத்து 7,3. 7,3 மீதி இருக்கிறது 9,2. 1 விட்டு 1 பார்த்தா போதும். மேல இருந்து 1 விட்டுட்டு கீழே பாரு. 2வதுல இருந்து 1 விட்டு கீழே இருக்கிறத பாரு. அவ்வளவுதான். எதிர்பக்கமா சைட்ல இருக்கிற 2 ரெக்க அது ஒரு எதிர்பக்கம். 4 5 ஒரு எதிர்பக்கம். மேல இருந்து 1 விட்டு 7 3 ஒரு எதிர்பக்கம். 9 2 ஒரு எதிர்பக்கம். ஓகே, 9 2 ஒரு எதிர்பக்கம். அவ்வளவுதான். 7 3 எங்க இருக்கு? 7 3 இங்கதான் இருக்குது. இங்க 7 2 கொடுத்துருக்கான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சரி, இது 7வது கொஸ்டின். அடுத்து 8வது கொஸ்டின். ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஒவ்வொரு இலக்கமும் இடமிருந்து வலமாக ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது ஆல்ரெடி அவன் நம்பர் கொடுத்திருக்கிறது 6 3 8 4 9 2 1. ஓகேவா? இத இடமிருந்து வலமா ஏறு வரிசையில அமைச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? லெப்ட்ல இருந்து ரைட் ஏறு வரிசையில் எழுதலாமா? 1 2 3 4 6 8 9 அப்படியே ஏறு வரிசையில இடமிருந்து எழுதிக்க. இவ்வாறு உருவாகும் புதிய எண்ணிலிருந்து இடம் இருந்து 2வது எண்ணும், இடம் இருந்து 2வது எண்ணும், வலம் இருந்து 2வது எண்ணையும் கூட்டினா என்ன வரும்? கூட்டுத்தொகை கேட்கிறான். இந்த 2 நம்பரையும் கூட்டினா என்ன வருது? 2 + 8 கூட்டினா 10 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவுதான். அவன் ஆல்ரெடி ஒரு நம்பரை கொடுத்துட்டு லெப்ட்ல இருந்து ஏறு வரிசையில எழுதுன்னு சொல்றான். இதை ஏறு வரிசையில எழுதிட்ட. லெப்ட்ல இருந்து 2வது நம்பரும் ரைட்ல இருந்து 2வது நம்பரையும் கூட்டி சொல்லு. அவ்வளவுதான். கூட்டி சொன்னா போதும். ஓகேவா? இதுல ஏதாவது சால்வ் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்காது. பார்த்தா ஆன்சர் சொல்றதா. சரி, இது எத்தனாவது கொஸ்டின்? 8வது கொஸ்டின். அடுத்து 9வது கொஸ்டின். நேகாவும் காஜலும் 4:9 என்ற விகிதத்தில் ஒரு வணிகத்துல முதலீடு செய்கிறார்கள். அவர்களின் மொத்த லாபம்
5590. அவரோட மொத்த லாபம்னா இந்த 4:9 மொத்த லாபம் தான் 5590. இது கூட்டம் எவ்வளவு வருது? 9 4 13. இந்த 13 தான் 5590. 13 பங்கு மொத்தமா ரெண்டு பேருக்கும் சேர்த்து. அவன் என்ன கேட்கிறான்? நேகா மற்றும் காஜலுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? லாபத்துக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? இந்த ரேஷியோ நடுவுல வித்தியாசம் என்ன? 4க்கும் 9க்குமான வித்தியாசம் 5 என்னன்னு பார்த்தா போதும். அவ்வளவுதான் மார்க்ஸ். மறுபடி இவங்க ரெண்டு பேருக்குமான கூடுதல், ரெண்டு பேரோட லாபத்தோட கூடுதல் தான் இந்த 5590. ரெண்டுக்கும் பேருக்குமான வித்தியாசம், லாபத்தோட வித்தியாசம் 5. 5 என்னன்னு பார்த்தா போதும். அப்படியே பாக்ஸ்ல போற என்ன செய்யலாம்? சைட்ல இருக்கிறத டிவைட் பண்ணலாம். அப்படியே பாரு, ஒரு 13 13, 4 13 52, மீதி 3 வரும். 3 13 39, ஒரு 0. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வரும். மீதி என்ன இருக்கு? 430. சாரி, 430 5ஆல பெருக்குனா ஆன்சர் வரும். 430 5ஆல பெருக்குனா என்ன இருக்கும்? 2 15, ஒரு 0, 2150. ஓகேவா? 5ஆல பெருக்கிறதுனா நான் ஷார்ட்கட் தனி வீடியோவாவே போட்டிருக்கேன், பார்த்தாலே அப்படியே சொல்ற மாதிரி. என்ன பண்ணீங்க? 2ஆல டிவைட் பண்ணி அப்படியே ஒரு 0 போட்டுருக்கேன். அதான் 5ஆல பெருக்கிறதுக்கான அர்த்தம். 4ல பாதி 2, 30ல பாதி 15, ஒரு 0 சுத்துறீங்க. அவ்வளவுதான் 5ஆல பெருக்கணும்னா ஆன்சர். ஓகேவா? சரி, இங்க என்ன அவ்வளவுதான். 13ல 5590னா 5க்கு என்னன்னு பார்த்தா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, இது 9வது கொஸ்டின். அடுத்து 10வது கொஸ்டின். 76 38 மூன்றாவது விகித சமன் என்ன அப்படின்னு கேட்கிறான். 76:38 டபுள் ரேஷியோ 38 என்ன அப்படின்னு கேள்வி கேட்பான். நடுவில் இருக்கிற ரெண்டையும் பெருக்கிக்குவாங்க, தூரத்துல இருக்கிற ரெண்டையும் பெருக்கி ஈக்குவல் பண்ணுவாங்க. 38 இன்ட்டு 38 டிவைடட் பை 76 ஆன்சரா இருக்கும். நம்ம ரெண்டாவது நம்பர் என்ன கேட்கிறானோ அதை 2 தடவை பெருக்கி ஃபர்ஸ்ட் நம்பர்ல டிவைட் பண்ண ஆன்சர். இப்ப 38 டிவைட் பண்ணு 38 2 76, ரெண்டாவது டிவைட் பண்ணு 19. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 19. பி ஆப்ஷன்ல இருக்கு. நீ இத மாதிரி மூன்றாவது விகித சமன் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது நம்பரை 2 தடவை பெருக்கு. 38 இன்ட்டு 38 ஃபர்ஸ்ட் நம்பரை போட்டு டிவைடட்ல ஆன்சர் வரும். உனக்கு புரியணுன்றதுக்காக நான் போட்டேன். ஏன் அப்படி போறாங்க அப்படின்னா 76:38 டபுள் ரேஷியோ 38:x. இதுதான் மூன்றாவது விகித சமன் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். நடுவில் இருக்க ரெண்டையும் பெருக்குவாங்க, தூரத்துல இருக்க ரெண்டையும் பெருக்குனா 76x = 38 இன்ட்டு 38. அப்ப x = இந்த 76 கொண்டு வந்து டிவைட் பண்ணி ஆன்சர் வரும். நான் அப்படி எதுவும் செய்யாம டைரக்டா ரெண்டாவது நம்பரை 2 தடவை பெருக்கு டிவைட் பைல முதல் நம்பரை போட்டா ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் உங்களுக்கு டெய்லி பிடிஎஃப் உங்களுக்கு அதுல வந்துட்டே இருக்கும். நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.